உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்து ஆளப் போகிறவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியை யார் சுதந்திரிப்பார்கள்? வேதவசனம் நம்ம கிளியரா சொல்லுது. மலை பிரசங்கத்தில் தேவனே சொல்றாரு, மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதை எங்க இருந்து அவர் எடுத்து கோட் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினே மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னா அப்படியே அமைதியா இருக்கிறது, எது நடந்தாலும் பேசாம இருக்கிறது, அங்க அநியாயம் நடந்தாலும் பேசாம இருக்கிறது, யார் அடிச்சாலும் பேசாம இருக்கிறது, அதுதான் சாந்தமாங்க. அப்படி இல்லை பாருங்க. சாந்தம் இங்கிலீஷ்ல பாருங்க மீக் அப்படின்னு வருது. The meek shall inherit the earth அப்படின்னு வருது. மீக் அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லா துன்பங்கள் மத்தியிலும் தேவனையே நம்பி பொறுமையாய் அவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு நீதி செய்வார் என்று அமர்ந்திருந்து அறிந்து அவரே தேவன் என்று உணர்ந்து கொள்பவர்கள். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மோசே கொடுத்து தேவனே சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று. சாந்தத்திலையும் அவர் பேர் பெற்றவராக இருக்கிறார். இல்லைன்னா அவ்வளோ பேர், அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தியிருக்க முடியுமா? எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளவு தூரம் அவரை இரிட்டேட் பண்ணுறாங்க, எவ்வளவு தூரம் அவரை கோபப்படுத்துகிறாங்க. எகிப்திலேருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கு எங்களை சாகடிக்கவா, அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி டென்ஷன் வராதவங்களுக்கு வர்ற மாதிரி அங்கே நடந்துக்கிறாங்க. இத்தனைக்கும் அங்கே அடிமைகளாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் தேவன் மோசையின் மூலமாக கொண்டு வந்தார். ஆனால் மோசை எல்லாத்தையும் சகிச்சு கொள்றாரு. சில இடங்களில் தேவன்கிட்ட போய் பொறுப்புறாரு, ஆனாலும் மறுபடியும் தேற்றிக்கொள்றாரு. சில நேரங்கள் தேவ கோபம் மக்கள் மேல் வர்ற மாதிரி இருந்தா கூட இவர் பரிந்து பேசுகிறார். இப்படியாக ஒரு சாந்த குணம் உள்ளதாக இருந்தார். யோசிப்பை பாருங்க, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சாந்தத்தை விட்டு விடாமல் இருக்கிறார். எங்கேயும் கோவப்பட்டாரு, தேவையில்லாம அவன் மேல பழிச்சொல் வருது, தேவையில்லாம எத்தனையோ இடங்கள்ல புறக்கணிப்பு வருது. இன்னும் சொல்ல போனா சகோதரர்கள் மேல கூட அவனுக்கு எரிச்சல் கோபம் வரல. கடைசியில் மன்னிக்கிறார். கடைசியில் என்ன ஆகுது? மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுறார். அப்ப சாந்த குணம் அப்படிங்கிறது தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், எது என்ன செய்ய முடியும்னு சொல்லி அமர்ந்திருந்து எதற்கும் தேவையில்லாம கோவப்படாம, துன்மார்க்கர்களை பார்த்து எரிச்சல் படாம, அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம இருப்பது. ஏன்னா பிசாசுடைய ஒன் ஆஃப் த டெக்னிக் பாருங்க, அவன் லெவலுக்கு நம்மளை இறங்க வைக்க பார்ப்பான். அவன் லெவலுக்கு நம்மளை இறங்கி அவனுடைய அந்த கேரக்டருக்குள்ள நம்மளை என்ட்ராக வைக்க பார்ப்பான். ஆனால் நம்ம மேலானவர்கள் கீழானவர்கள் அல்ல. இல்லைங்க, அவங்க பண்ணுறதுக்கு எனக்கு அப்படிதாங்க வருது, இப்படி செஞ்சிடலாமான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளை இறங்க வச்சு நம்மளுடைய சிந்தையை மாம்சத்துக்கு கொண்டு போக பார்ப்பான். ஆனால் அங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே தான் நம்ம பொறுமையாக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் எனக்காக அங்கே யுத்தம் செய்வார், பதில் செய்வார், நான் அவருடைய நாமத்தில் ஜெயிப்பேன் என்று சொல்லி இருக்கும்போது உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலும், உங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போலும் விளங்க பண்ணுவார். எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. இங்கிலீஷில் இந்த மீக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. They are those who choose the way of patient faith instead of self-assertion. தாங்களே உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் சுயமுயற்சியில் ஏதோ தங்களுக்கு தோன்றதை செஞ்சிட்டு இல்லாமல் கர்த்தருக்குள்ள பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறவங்க தான் இந்த சாந்த குணம் உள்ளவர். இவங்களுக்கு என்ன ரிசல்ட்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. ஆல்சோ மிகுந்த சமாதானத்தினால மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. பூமியை சுதந்திரிக்கிறது மட்டும் இல்லாம மன மகிழ்ச்சி, இது எவ்வளவு ஒரு விஷயம். அதுலேயும் மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ ஒரு பாக்கியமான வாழ்வு. ஆகவே நம்மளை பார்த்து ஒருவேளை உனக்கு வாழ தெரில, நீ ஏமாளி, இப்படிலாம் இருந்தால் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்கன்னு இந்த உலகம் சொல்லிக் கொடுக்க. ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் உலகத்தை நம்பாதீங்க, தேவனோட வார்த்தை சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம பொறுமையாக இருக்கிறதுல உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் நீதி செய்வார், அவர்கிட்ட யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லி. ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வீங்க, சுதந்திரிப்பீங்க, ஜெயிப்பீங்க, மன மகிழ்ச்சியோட மிகுந்த சமாதானமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாம். சோத்திரம் தகப்பனே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இப்படியாக எந்த விதத்திலும் மகிழ்ச்சியை விட்டுறக்கூடாது, சமாதானத்தை விட்டுறக்கூடாது,
ஜெயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்களோட பேசினீரே, நன்றி. அவர்கள் உண்மையில் வைத்த அந்த நம்பிக்கையிலே இன்னும் அதிகமாக தேறி எந்த விதமான பிசாசினுடைய வஞ்சனைகளுக்கும் சூழ்ச்சிகளும் உட்படாமல் உண்மையே நம்பி ஜெயத்தை எழுப்பார்களாக, சுதந்தரிப்பார்களாக பூமியை இயேசுவின் நாமத்திலே. ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிறேன்.